வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்டிலே எப்படி கொத்தமல்லி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் கார்டனில் இருக்க மண்ணு கொஞ்சம் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க என்ன உரமாக இருந்தாலும் சரி, அதை அரை பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீரை உங்கள்கிட்ட ஏதாவது செடி இது மாதிரி கருவேப்பிலை செடி, முருங்கை செடி, முருங்கை இலெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அரைச்சி இதில் எடுத்துக்கோங்க. நான் ஏன் இதில் எடுத்துருக்கேன்னா என்கிட்ட நிறைய செடி இருக்கு, அதிலெல்லாம் இதை தெளித்து விடணும். அதுக்கு தான் இதில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் வேணுமோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த உரத்தையும் இந்த மண்ணையும் இந்த பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இப்படி இதில் ஃபுல்லாக கொட்டிக்காதீங்க. இதில் கொஞ்சம் எடுத்து இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த உரத்தை நம்ம கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நான் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கேன். அது தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா தெளித்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி விதை எடுத்துப்போம். இது இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி இந்த விதை இருந்துச்சு. உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை கடையில் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது தெரியலன்னா இந்த மாதிரி பண்ணி இப்படி பண்ணிக்கோங்க. மாதிரி கொஞ்சம் இப்படி கையில் அள்ளி இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக ஸ்ப்ரிங்கிள் ஆகிக்கும். இதை இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க முருங்கைக்காய் கீரையெல்லாம் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் இதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். இது நீங்கள் மண் இந்த கருவேப்பிலை சாரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு
ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல மண்ணை அதை வந்து கொஞ்சம் இங்கே தூவிக்கங்க. இதெல்லாம் தூங்கினோன்னா கொஞ்சம் இந்த இந்த கீரை சாறை வந்து இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கருவேப்பிலை சாறு என்ன சாறு வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லா சாரையும் முதல்ல வச்சு எடுத்து இதை வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். சாப்பாடு அது பண்ண அது பண்ணாம நல்லா வச்சுட்டு தூரும் காஞ்சிடும் பத்தாம காஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி பப்பாளி மரத்துலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு இப்படி மூடிக்கணும். இதை முழுசாக ஒரு 3 நாளைக்கு இப்படியே வச்சுருங்க. 3 நாளைக்கு இப்படி வச்சிருங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கோங்க. இந்த பப்பாளி இலையெல்லாம் வச்சு நல்லா மூடிக்கங்க ஒரு 3 நாளுக்கு. அதுக்கப்புறம் இதை எடுத்து விட்டுடலாம். பண்ணிட்டேன் என்ன பண்ணுவேன் இந்த கையா இப்போ வந்து இந்த பப்பாளி இலையெல்லாம் வச்சு இதை வந்து மூடிக்கங்க. ஒரு 3 நாளுக்கு மூடி வச்சிருங்க. அவ்வளோவா கேப் சன்லைட்டில் இந்த மாதிரி சன்லைட்டில் இந்த இந்த இலைக்கு அடியிலலாம் சன்லைட் படாமல் பார்த்துக்குங்க, வச்சுக்கோங்க. அகரமுதலை ஏற்றலாம் சார். சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. அம்மா பாப்புட்டி இந்த மண் விட்டு எடு ஊந்துட போகிற பாப்பா. அம்மா இங்கே பாரு. சரி சொல்லு, சொல்லிட்டே பண்ண பாப்பு. சரி இப்போ ப்ளீஸில் சொல்லணும் தானே சொன்னேன். சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கு. வா சரி அண்ணா சொல்லட்டுமா? பாப்பாவும் சேர்ந்து சொல்கிறியா? அண்ணா ஒரு டைம் பாப்பா ஒரு டைம். தம்பி நீ ஃபஸ்ட்டு சொல்லு. இப்போ பாப்பா. முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு மீனிங் என்னன்னா எழுத்துக்கெல்லாம் வந்து முதல் எழுத்தல். பாப்பா பாப்பா நீ அகர முதல் என்னமா பண்ண முடியும்? சும்மா ஏடா பாப்பா. இங்கே பாரு பாப்பா. அகர முதல் எழுத்தலாம் சொல்லுடா. சரி நீ காலை கழுவிக்கோ, நான் எல்லாம் பண்ண விட்றேன்ல. அகர முதல் எழுத்தலாம் சொல்லு அம்மா. சரி ஓகே குட்டு தான், சொல்லு பாப்பா. சொல்லுடா, இப்போ அழகா சொன்னியேடா, சொல்லுடா.
சரி சொல்லு, அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லு. சரி அகர முதல எழுத்தெல்லாம் சொல்லு. சரி நீ தம்பி தண்ணி ஆயிடு, ஊத்து கீழே ஊத்து, விளாட வேண்டாம். அப்ப நான் சொல்லு அகர முதல. அகர முதல அகர முதல சரி நீயே சொல்லு ஃபர்ஸ்ட்ல. தம்பி தண்ணி எடுத்து கீழே ஊத்து, அவன் சரியா சொல்ல மாட்டான். இரு அண்ணா சொல்றேன், அதை பார்த்து நீ சொல்லு. சொல்லு சீக்கிரம் நீ. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப பாப்பாவே சொல்லுவா, சொல்லுமா. பரவாயில்ல, இதுவே சொல்லு. இப்ப சொன்னதே சொல்லிடு ப்ளீஸ்டா. வானவா நீ ஒரே டைம் சொல்லிட்டா, ஆசையா இருக்குடா எனக்கா. சரி அப்பனா